வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க வையாத்துல கள்ளழகரை பார்க்கறதுக்காக? கடந்த நான் வந்து ஒரு 25 வருஷமாக அங்கே வந்துக்கிருக்கேன். எனக்கு ஒரு 22 வயசு இருக்கும் போதே வந்து உள்ளே வந்து முன்னாடிலாம் இவ்வளோ பாதுகாப்புலாம் கிடையாது. 22 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது வந்து அழகர் கூடவே நாங்கள் எதிர் சேவை பார்த்துட்டு தல்லாகுளத்துலேருந்தே நடந்து வந்து அந்த குதிரை காலை பிடிச்சிக்கிட்டே வர்றது வந்து அப்படியே வந்து இறங்கிட்டு அப்படியே அவங்க போகும்போது அப்படியே பின்னாடியே கூட போயிட்டு சாத்தேட்ரு அந்த பக்கம் மதிச்சு அந்த பக்கம் போகும்போது அண்ணா நகர் வழி போகும்போது அப்படியே நாங்கள் கூடவே போயிட்டு பயணம் பண்ணிகிட்டே இருக்குது. கள்ளழகரை வழிபாடு பண்ற இந்து மக்கள் தான் பண்றாங்க. நீங்க ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் வழிபாடு வந்திருக்கீங்க. இந்த வழிபடுறதுக்காக அதாவது இது வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு சமத்துவ திருவிழா. இது வந்து இந்துக்கள் திருவிழான்னு சொல்லலை, பேரே வந்து தமிழ் புத்தாண்டில் சித்திரையில் வந்ததுனால சித்திரை திருவிழான்றதான் பேர். இன்னொன்று இதில் முஸ்லீம்களுக்கு பங்கு இருக்குது. அவர் வந்து முஸ்லீம்களுடைய கோட்பாடுகளில் அழகர் வந்து போய் இருந்து வண்டியூரில் போய் இருந்து வர்ற அது எங்களுக்குன்னு ஒரு திருவிழாவும் இருக்குது. அந்த திருவிழாவே நாங்கள் இருந்து இன்னைக்கு மாமா மச்சான் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பேசுகிறது எல்லாமே பழகிறது ஒரு சமத்துவமாக தான் இருக்கோம். அதனால் இது வந்து ஒரு பிரிவினை இல்லாத ஒரு ஒற்றுமையான ஒரு திருவிழா தான். எல்லாருக்குமான நாங்கள் இப்போ வரும்போது ஒரு 3 மணி இருக்கோம். 3 மணி வந்திருக்கு. இப்போ போன தடவைக்கு இந்த தடவைலாம் வந்து நிறையா வசதி பண்ணி காவல்துறை வந்து நல்லா கட்டமைப்பு பண்ணி பாஸ் உள்ளவங்களை உள்ள தனியாக அனுப்பிவிட்டாலும் பொதுமக்களையும் அதே பக்கத்து வழியிலே அனுப்பிவிட்டு மக்களை நிரப்பி நிறையா சௌகரியங்கள் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இன்னமும் வந்து பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை கொஞ்சம் பெண்களுக்கு தேவையான கழிவறைகள், ரெடிமேடு கழிவறைகள், குடிநீர் வசதி, புளியோதரை, தயிர் சாதம், லெமன் சாதம், சாப்பாடு அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஆக்கி கொடுக்குறாங்க. அதை எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாருமே வர்றாங்க. இருந்தாலும் அறநிலைத்துறை சார்பாகவும் அரசு சார்பாகவும் மக்களுக்கு ஏதாவது உணவு, குடிநீர், அந்த மோர் பாக்கெட்டு அது மாதிரி கையில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி எங்கனாக்குள்ள அதிகமாக கூடுறாங்களோ அந்த இடத்துல கொடுத்து விட்ற மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் திருவிழாவுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம். அதே மாதிரி நிறையா முஸ்லீம் பெண்களும் வருவாங்க, வந்து கலந்துக்குருவாங்க. அவங்களுக்கு அந்த உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு வந்து நம்ம ஒரு கண்டிப்பாக நிச்சயமாக கலந்துக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. இன்றைக்கி நிறையா பேர் பாண்டி கோயில், அழகர் கோயில் எல்லா கோயிலுக்குமே போய்கிட்டே இருக்காங்க. திருப்பரங்குன்றம் போகிறவங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் அங்கே மலைக்கு போகிறாங்க. எல்லா இடத்துலையுமே இருக்குது. முஸ்லீம்ஸ். என் பேர் ரஹமத்துல்லா. ஆமாம், பேரூராட்சி கவுன்சிலர்.